ஆண்டவர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all praise be to God's holy name today. 2025 மே மாதம் 1ஆம் தேதி. Today is first month of May, the year 2025. நானும் நீங்களும் நிர்மூலமாகாதிருப்பது கிருபை. We have not been destroyed by His new grace. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபை புதியது. In this day too, our God's grace is new to புதிய us. கிருபை புதிய மாதம். New grace and new month. இயேசுவின் நாமத்தினால் In the name of Lord Jesus Christ, இந்த மாதம் முழுவதும், throughout this whole month, வருகை முழுவதும், throughout this end of this month, உயிரோடு இருக்கும் வரைக்கும், throughout living our life, எங்கள் நினைவுகள் எங்கள் வழிகள் உம்முடையதாய் இருக்கட்டும். let our thoughts and our ways be yours. இயேசுவின் In the நாமத்தினால். name of Lord Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. ஏசாயா 55 8வது 9வது வார்த்தைகள். The book of Isaiah chapter 55 verse 8 to 9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். For my thoughts are not your thoughts, neither are your ways my ways, declares the Lord. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. தேவ பிள்ளையே கவனி. O children of God, listen to this. தேவ நினைவுகளும் வழிகளும் உயர்ந்தது. God's thoughts and ways are higher. அது மகிமையானது. They are very glorious. நம் சொந்த நினைவுகளினாலும் வழிகளினாலும் நம் தேவனை குறை கூற முடியாது. We cannot find fault with God through our thoughts and our ways. கவனியுங்கள், அவரை நியாயம் தீர்க்கவும் கூடாது. Listen, we should not judge him either. தேவனை நியாயம் தீர்க்கவும் கூடாது. We should not judge him either. அது எங்களுக்கு நன்மையாய் இருக்காது. This is not good to us. தேவனுடைய நினைவும் வழியும் நன்மையானது. God's thoughts and ways are goodness. ஆமென். Amen. அது தேவனுடைய கிருபையை சார்ந்துள்ளது. That is connected to God's grace. மேலும் சுயமுயற்சிக்கு எவ்வித மகிமையும் அது தருகிறது இல்லை. It does not give any glory to self-man's attempt. அதாவது சுய நினைவுக்கும் வழிக்கும் எந்த மகிமையையும் அது தருகிறது இல்லை. This does not give any glory to any self-man's attempt. தேவன் வகுத்த மீட்பின் திட்டம் மனித நினைவும் அல்ல, மனித வழியும் அல்ல. God's redemption is not man's plans or thoughts or ways. அது இன்றைக்கு நம்மை அவருடைய மகிமைக்குள் நிறுத்தி இருக்கிறது. It has made us stand in His glory today. சூதும் வாதும் அந்த நினைவிலும் வழியிலும் இல்லை. There is no trick or magic in His thoughts or ways. மறந்து தாக்கும் நினைவும் அந்த வழியும் அது இல்லை. His thoughts or His ways don't attack people in a hidden way. வஞ்சனையும் இல்லை. There is no fraud in His thoughts. பகட்டும் இல்லை. There is no show off in His thoughts. உயர்ந்த உன்னத நினைவுக்கும் வழிக்கமைய நம்மையும் அர்ப்பணிப்போம். அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். Let us surrender ourselves for noble and high thoughts and ways. This is our blessing. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், In the name of Lord Jesus Christ, உம்முடைய கிருபையினாலே, by your new grace, உம்முடைய கிருபையினாலே, by your grace, உம்முடைய நினைவிலும் உம்முடைய வார்த்தைக்கமைய வழியிலும் வாழ கிருபை செய்வீராக. through your living, through your path, through your thoughts and your ways, you give us உம்மை grace that we can மகிமைப்படுத்தி live a வாழ life, கிருபை so that செய்வீராக. we can live a glorious life. இந்த தேசத்தை உம்முடைய கிருபைக்கும் நினைவுக்கும் ஒப்புவிக்கிறோம். We offer this country into your thoughts and your ways. கிறிஸ்தவ சபை தலைவர்கள், ஊழியர்கள், மந்தைகளை உம்முடைய நினைவுக்கும் வழிக்கும் ஒப்புவிக்கிறேன். We offer the Christian leaders, ministers under your thoughts and your ways. எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் உம்முடைய நினைவுக்கும் வழிக்கும் ஒப்புவிக்கிறோம். We offer our families and ourselves under your thoughts and அதுக்கு your வேண்டிய ways. கிருபையை தாரும். You give us your grace. அதுக்கு வேண்டிய கிருபையை தாரும். You give us your grace அதுக்கு today. வேண்டிய கிருபை பெருகட்டும். Your grace be increased today. இயேசுவின் In the நாமத்தில். name of Lord Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless abundantly.